அடிக்காதே அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. திறந்து விடு திறந்து விடு தண்ணீரை திறந்து விடு. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் காவேரி பாசனத்தை நம்பி, ராஜா வாய்க்கால் பாசனத்தை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஏக்கர் வந்து இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 16,000 ஏக்கர்லையும் வந்து ஆண்டு வெள்ளாமை தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயிர்னு பார்த்தா வெற்றிலை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஏக்கர் இருக்கு. ஒரு ஏக்கருக்கு வெற்றிலை வந்து நம்ம வந்து முதலீடு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா ஆகுது. அப்ப 2,000 ஏக்கரும் கணக்குப்படி பார்க்கும்போது 300 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு 20,000 குடும்பங்கள் வந்து இன்னைக்கு முதலீடு போட்டிருக்காங்க. நீர்வளத்துறை வந்து திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ராஜா வாய்க்கால பாசனத்துக்கு வர நீரை வந்து அடைச்சிட்டாங்க. இதனால இன்னைக்கு 300 கோடி ரூபாய் வந்து இந்த 2,000 குடும்பத்தில் கூடிய விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா வந்து தமிழக அரசு உடனடியா வந்து கவனம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும். எங்களுக்கு என்ன நிரந்தர தீர்வு கேட்கிறோம்னா, இந்த வாய்க்கால 350 நாள் வந்து வருடத்திற்கு வந்து பாசனத்துக்கு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நீர்வளத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 6 மாசம் மட்டும் தான் தண்ணி கொடுக்க முடியும், மீதி 6 மாசம் தண்ணி கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இது எதனால சொல்றாங்க என்னங்கிறது தான் இப்ப எங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்கு. இவ்வளவு காலமா என்ன நடந்துட்டு இருக்கோ அதுக்கு மாறா இன்னைக்கு அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். கூடிய விரைவில் இந்த தமிழக அரசு வந்து இதுல கவனம் செலுத்திட்டு எங்களுக்கு வந்து இந்த ராஜா வாய்க்கால்ல நிரந்தரமா தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி விவசாயிகள் சங்கத்தை சார்பாகவும் இந்த ராஜா வாய்க்கால் பாசனம் பண்ற அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நாங்க வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இல்ல, மாவட்ட ஆட்சியர் வந்து நம்ம மாவட்டத்துல இல்ல. இந்த தண்ணி திறந்து வர்றதை வந்து இங்க இருக்க அதிகாரிகளால வந்து முடிவு எடுக்க முடியாது. அதனால வந்து இப்ப இருக்க அதிகாரிகள் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க, வருவாய்த்துறை ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அது இல்லாம வந்து நீர்வளத்துறை அதிகாரிகளும் இன்னைக்கு என்ன திடீர்னு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல, கொடுத்திருக்காங்க. பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தேர்வு வேணும்னு மாவட்ட ஆட்சியர் அடுத்தது அணுகலான்னு இருக்கோம். நாங்க இல்ல, இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நாங்க சந்திச்சு பேசுவோம். சந்திச்சு பேசி அதுலயும் உடன்பாடு இல்லைன்னா இந்த போராட்டம் நிரந்தர தீர்வு வர வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை தொடருவோம். ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம். இந்த வாய்க்கால் நம்பி மட்டும் ஒரு 2,000 ஏக்கர் இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வந்து 20,000 குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தில இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறாங்க. அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இது இந்த தமிழக அரசு வந்து இதை வந்து கவனத்தை எடுத்துக்கணுமா? ஜே. சவுந்தரராஜன், தலைவர், இளம் விவசாயிகள் சங்கம்.